ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவு களி முருங்கைக்கீரை குழம்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி சாப்பாடு சாப்பிட்டு போரிங்காக இருக்கும். அதனால் இன்றைக்கி முருங்கைக்கீரை குழம்பும் கோதுமை மாவு களியும் செஞ்சு சாப்பிட்லாம். இது நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. நான் இந்த களி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை அரிசியோட குருணை அரிசி எடுத்திருக்கேன். இதான் நொய் அரிசி. ஒரு அரிசியும் நம்ம பல்ஸ் மோடில் வச்சு உடச்சி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. இப்போ இது 2 வாட்டி கழுவிட்டு வச்சுருக்கேன். இது கூடவே டேஸ்ட்டுக்கு உப்பு, அதுக்கப்புறம் இதில் ஒரு அரை பாத்திரம் அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். மீதி நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுறதுனால நம்ம சுடு தண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தை வச்சு நம்ம நல்லா அரிசியை வேக வச்சிடலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு இது வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம கீரை குழம்பு செய்யறதுக்கு, முருங்கைக்கீரை குழம்பு செய்யறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இங்கே ஒரு கட்டு முருங்கைக்கீரையை நல்லா உருகி இலையெல்லாம் எடுத்து நல்லா கழுவி வச்சிருக்கேன். இப்போ இது கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு, 2 கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது நல்லா 2 வாட்டி கழுவி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு. இது கூடவே இப்போ நம்ம தண்ணி ஒரு 1/2 குக்கர் அளவுக்கு போட்டு இப்போ அடுப்பில் வச்சு நம்ம இதுக்கு பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு 1/2 வெங்காயம் போட்டிருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 வெங்காயம். இப்போ ஒரு 3 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாமே நம்ம வேகத்துக்காக போட்டிருக்கோம். இதுக்கு ஒரு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு, கொஞ்சோண்டு எண்ணெய். ஏன்னா இது பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம குக்கரில் எத்தனை விசில் வச்சா பருப்பு நல்லா மீடியமாக வெந்திருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் தான் நம்ம முருங்கைக்கீரையை போட போகிறோம். பருப்போடு சேர்த்து நம்ம முருங்கைக்கீரையை போட்டோம்னா அது நம்மளுக்கு கசப்பாக தெரியும். அதனால ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரையை போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த களிக்கு நம்ம அரிசி வேகத்துக்கு போட்டோம் இல்லையா, அது நல்லா பூ மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி பச்சரிசி குருணை எடுத்துருக்கோம், நொய் அரிசி. இப்போ அது கூடவே ஒரு கப்பு மாவு போட போகிறேன். இது 3 பேருக்கு தேவையான களி 3 உருண்டை வரும். இப்போ இது மேலே ஒரு பவுல் கொட்டியாச்சு. இப்போ இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம லைட்டாக மூடி போட்டு, நிறைய ஃபுல்லாக மூடி போடக்கூடாது, பாதி அளவுக்கு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு நம்ம இப்போ களி உருட்ட போகிறோம். களி உருட்டுறதுக்காக ஒரு பவுலில் தண்ணி, ஒரு ஸ்டிக்கு, இந்த மத்தோட காம்பு, அதுவும் ஒரு கரண்டி, அப்புறம் களி உருட்டுறதுக்காக ஒரு பவுலு, களி உருட்டி போடுறதுக்காக ஒரு பாத்திரம், இதாக தேவைப்படும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு மாவு. இப்போ நம்ம களி கிண்டிடலாம். ஃபஸ்ட்டு களி கிண்டும் போது நம்ம சென்டராக தான் கிண்டணும் மொழியும். நம்ம ஓரமாக கிண்டோம்னா ஃபுல்லாக கட்டி பிடிச்சிடும், சாஃப்டாக வராது களி. இப்போ நம்ம சென்டராக மட்டும் சின்னதாக குத்தி கலரி அப்படியே நம்ம ஓரம் வரைக்கும் கலரி எடுக்கணும். நம்ம ஓரம்லாம் ஃபஸ்ட்டு கலரிட்டோம்னா கட்டி பிடிச்சிடும் களி. அதனால சென்டராக நம்ம கலரும் போதே ஃபுல்லாக சேர்ந்து வரும் அதுவே. இப்போ இந்த தண்ணியே போதுமான அளவு இருக்குது. அப்படி பத்தலைனா கூட நம்ம சுடு தண்ணி வச்சுருக்கோம், அது தேவைன்னா நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம பிடிச்சி நல்லா கலரி விட்டோம்னா நல்லா எல்லாமே சேர்ந்து உருண்டு வரும். இப்போ பாருங்கள், ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துச்சு, பூ மாதிரி இருக்கும் களி, நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. இப்போ இது உருட்டிடலாம். இப்போ இந்த சுடு தண்ணி வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரும். சுடு தண்ணி விட்டு நம்ம இப்போ நல்லா கலரி எடுத்துக்கலாம். நீங்கள் ஏற்கனவே தண்ணி கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா தண்ணி மறுபடியும் ஊற்றவே தேவையில்லை, அந்த தண்ணியிலே சரியாக போயிடும். இன்னும் கூட ஊற்றினோம்னா நல்லா சாஃப்டாக வரும் களி. இப்போ பாருங்கள், நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ நம்ம இந்த மத்தோட கரண்டி எடுத்துடலாம். தண்ணியில் தொட்டு தான் நம்ம யூஸ் பண்ணோம், இல்லைனா மாவு எடுக்க வராது நம்மளால்.
தண்ணியில் தொட்டோம்னா தான் அந்த கரண்டிலலாம் அந்த மாவு நிற்காம எல்லாமே வந்து சாஃப்டாக அதுலேயே ஒட்டிக்கும். இப்போ எடுத்தாச்சு. இப்போ உருட்டிடலாம் களியை. ஒரு கரண்டி வந்து தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு அந்த பவுல்லையும் வந்து தண்ணி கொஞ்சம் விட்டு அந்த பவுல்லையும் நல்லா ஈரம் பண்ணிவிட்டு இப்போ அந்த களி வந்து எவ்வளோ பெரிய உருண்டை உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் மாவு எடுத்து போட்டு பெரிய உருண்டை வேணும்னா பெரிய உருண்டையாக நம்ம கிளறிடலாம். சின்ன உருண்டை வேணும்னா சின்ன உருண்டையாக தட்டிக்கலாம். இப்போ அது மீடியம் சைஸ் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ இது அப்படியே நம்ம உருட்டிட்டோம்னா நல்லா ரவுண்டாக உருண்டு வந்துடும். இந்த களி வந்து நம்ம சூப்பராக இருக்குது. இப்போ இந்த மாதிரியே எல்லா உருண்டையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா உருண்டையும் உருட்டியாச்சு. 3 உருண்டை வந்துச்சு பாருங்கள். இப்போ இது ரெடி. இப்போ கீரை குழம்பு நம்ம ரெடி பண்ண போயிடலாம். இப்போ பருப்பு கூட நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம முருங்கைக்கீரையை போட்டுடலாம். முருங்கைக்கீரையை போட்டு நிறைய நேரம் வேகக்கூடாது. முருங்கைக்கீரை ஜஸ்ட்டு கலரி விட்டோம்னாவே சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளவே சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப முருங்கைக்கீரையை நிறைய வேகவும் வைக்கக்கூடாது. அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும், கசப்பு வந்துடும். அதனால கொஞ்சம் நேரம் வேக வச்சா போதும். இப்போது நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது எடுத்து நம்ம ஒரு மத்து விட்டு கடைய வேண்டியது தான். அப்படி மத்தில் கடைய முடியலன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு நம்ம இது மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இது ஒன்று மாதிரியமாக இதுவாகிருக்கு. நீங்கள் வேணுன்னா இதில் கூட இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். வேணுன்னா மிக்சியில் பல்ஸ் மோடு விட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை கீரை குழம்பு தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டாச்சு. இப்போ இது கூடவே நம்ம ஹாஃப் வெங்காயம் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் காஞ்ச மிளகாயும் ஒன்றா போட்டு நம்ம பொரிய விட்டுடலாம். இது கூடவே ஒரு 2 கொத்து கறிவேப்பிலை. இப்போ இது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அந்த கீரை கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் விட்டுடலாம். கீரை குழம்பு சூடு தான் ஆகணும் மொழி. கீரை குழம்பு கொதிக்கவே கூடாது. கொதிச்சா மறுபடியும் டேஸ்ட் வந்து மாறிடும். எல்லா கீரை குழம்புமே நம்ம கொதிக்க விடக்கூடாது. வெறும் தாளிப்பு மட்டும் தான் போடணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு வெங்காயம். இப்போ கீரை குழம்பு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிறத அதை ஊற்றிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சூடானா போதும் குழம்பு. நம்ம இது எடுத்து களி கூட சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு இந்த குழம்பு. இப்போ நான் களியும் இதையும் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ களி போட்டாச்சு. இது கூடவே கொஞ்சம் நெய் விட்டுடலாம். நெய் விட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் நெய் இது கூடவே இந்த கீரை குழம்பு விட்டு நம்ம சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்